ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாமி. நான் ட்ரிபிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் விக்னேஸ்வரன். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னோட பேர் கார்த்திக். என்னோட கிராஜுவேஷன் வந்து பிகாம் டிகிரி. என் பேர் அலெக்ஸ். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். ஹாய், நான் உங்களோட வெங்கட் ஃப்ரம் விக்கி டெக்கி அண்ட் காஷன் படங்க. ஒரு செம்ம வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அது என்னன்னு நீங்கள் கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா வந்து லைக் இந்த வெற்றியாளர்கள். ஸோ என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து மிகப்பெரிய வெற்றியாளர்களாக மாறியிருக்காங்க. ஓகேவா? அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. இவங்க எல்லாமே வெற்றியாளர்கள், வருங்கால வெற்றியாளர்கள். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் கோடிங் படிக்க முடியுமா, அது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்களே சார், எந்த டிகிரி படித்தாலும் வேலை கிடைக்குன்றாங்களே, சாதிக்க முடியும்னு சொல்கிறாங்களே, ஐடியில் பயங்கரமான சேலரின்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் உண்மை தானா சார் அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் நோக்கி தான் நம்ம ஓடிட்டே இருப்போங்க. ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா யோசிச்சிட்டே இருப்போம். இதை பண்ணவே மாட்டோம். ஏன் அப்படின்னா வந்து ஜெயிக்கிறவன் பண்ணுவாங்க, தோக்கிறவன் சொல்லிக்கிட்டே மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இங்கே என்னுடைய கமெண்ட்டில் வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, சார் இந்த மாதிரி ஒரு டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு வேலைக்கு போக முடியுமான்னு கேட்டிருந்தாரு. அவருக்காகவே இந்த வீடியோ நான் போட போகிறேங்க. அதோட பார்த்தீங்கன்னா வந்து தலை சிறந்தான வெற்றியாளர்கள் என்னுடைய கம்பெனியில் படிச்சுட்டு இருக்கிற சில பேரை பற்றி உங்கள்கிட்ட டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நம்ம டெமோ மாதிரி பார்க்க போகிறோங்க. ஸோ கண்டிப்பாக அவங்கெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு ஒரு கோட்ஸ் தான் ஞாபகம் வருதுங்க. நம்ம தலைவர் கலாமுடைய கோட்ஸ் தாங்க. அவர் சொல்லுவாருங்க, கனவு என்பது நீ உறங்கும்போது வருவது அல்ல, உன் உறக்கத்தை உன்னை உறங்க விடாமல் தடுப்பது தான் கனவு அப்படின்னு சொல்லுவாருங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெறி பிடிச்ச ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எப்படிலாம் இருப்பாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. ஜென்ரலாக அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சார் இந்த ஐடி கோடிங்லாம் சொல்கிறாங்களே சார், டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் என்னால் பண்ண முடியுமா சார்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்டு எடுத்துக்கலாமா? இங்கே பாருங்களேன், இன்ஜினியரிங் இருக்கிற சிஎஸ்சி ஐடி எல்லாம் டெவலப்மெண்ட்குள்ளே போகணும்னு நினைப்பாங்க, கோடிங் பண்ண. ஆனால் அதுவே இசி, ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல், சிவில், பயோமெடிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோனாட்டிக்கல், ப்ரொடக்ஷன், பயோடெக், டிப்ளமா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு இவங்க எல்லாருமே இந்த டெஸ்டிங்கு கோடிங்கே இல்லாமல் ஒரு ஃபீல்டு இருக்காதா? எஸ்கியூஎல், டெவ்ஆப்ஸ், இந்த மாதிரி கோடிங்கே இல்லாத ஒரு ஃபீல்டை நோக்கி தான் ஓட ஆரம்பிப்பாங்க. இதில் கொடுமை என்னன்னா, இங்கே இருக்கிற சிஎஸ்சி ஐடி பசங்களுமே டெவலப்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கவே இருக்காதுங்க. நீ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகும்னு நினச்சிங்கன்னா ப்ரோக்ராமிங் படிங்க. கோடிங் படிச்சிங்கன்னா உனக்கு காம்படிஷன் கிடையாது. எல்லாருமே ஈஸியாக படிச்சுட்டு ஈஸியாக வேலைக்கு போகணுன்னே நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு பெரிய மார்க்கெட்டில் டஃப்பாக உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெட்வொர்க்கிங் படிச்சிங்கன்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஃபீல்டுங்க, வேலை கிடைக்கிறதுங்க. டெஸ்டிங் படிச்சுன்னா சுத்தமாக இருக்காதுங்க, ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. டெவாப்ஸுங்க, ஏடபிள்யூஎஸ்ங்க, இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு, இதெல்லாம் கோடிங்கே இல்லாத ஃபீல்டுன்னு சொல்லி கோர்ஸ் சென்டர்ஸ் வந்து ஏமாற்றிடுவாங்க. இது முதல்ல புரிஞ்சுங்க. அதில் முக்கியமாக டெஸ்டிங் அநியாயத்துக்கு ஏமாற்றுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே ஒரு ஒரு 10 நாள் 15 நாள்லேயும் சொல்லி கொடுத்துருவாங்க. அதை டெஸ்டிங்லாம் சொல்லவே தேவையில்ல. என் கம்பெனியில் வந்து 2 நாள் தாங்க, 2 நாள் நான் சொல்லி கொடுத்துருவேங்க. 2 நாள் படித்து 20,000 ரூபாய்க்கு ஒருத்தர் அதில் இருக்கவே இருக்காதுங்க. அப்படி இருக்கும் பொழுது அதைத்தான் வந்து எல்லாருமே அதிக லாபத்துக்காக தான் வந்து கோர்ஸ் சென்டர்ஸ் இதை பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டெவலப்மெண்ட் ஃபீல்டை சூஸ் பண்ணுங்கள். அந்த டெவலப்மெண்ட் ஃபீல்டில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுன்னா லைஃப்பில் கண்டிப்பாக சாதிக்கலாம். உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள்லாம் காமிக்கிறப்பாங்களே, நம்மளுடைய வெற்றியாளர்கள்லாம் அவங்களாம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் மோட்டிவேட் ஆவீங்க. கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக இமெயில் ஐடி, இந்த 2 மெயிலுக்கும் அனுப்பிவிட்ருங்க. கண்டிப்பாக நான் அண்ணன் உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேங்க. வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்த எல்லா மெயிலுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணி முடிச்சுட்டேங்க. சனிக்கிழமை, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்க, இந்த 2 நாள் மட்டும் தான் பெண்டிங் இருக்குங்க. மற்றபடி மெயிலில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நான் பேசிடுவேங்க. ஒருவேளை நிறைய பேருக்கு நாங்கள் ஃபோன் பண்ணுவோம், அவங்க ரிட்டன் கால் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இதனால தான் நிறைய ட்ராபேக் வருதுங்க. சரி, ஓகே சார், நான் என்ன டிகிரி படிக்கணும் அப்படின்னு ஜென்ரலான ஏதோ என்கொயரி இருந்துச்சுன்னா இதில் எதனா ஒரு நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், ஃபோன் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது 2 எதனா ஒரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஒரு நாளைக்கு 6லேருந்து 7 மணி நேரம் கிளாஸஸில் இருப்பேன். எனக்கு பதிலாக வந்து என்னுடைய டீம் உங்களுக்காக காத்துட்ருக்கோம் உங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுங்க. ஓகேவா? சரி, அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து சார் இல்லை சார் நான் கம்மன் நேரம் சென்னைக்கு வந்து அவங்கள வந்து பார்க்குறதுன்னா சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸ் இருக்குங்க. மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் என் ஆஃபீஸ்லேயே தான் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு சாக்லேட்டோ உங்கள் ஊரில் ஸ்பெஷல் என்னவோ எடுத்துகிட்டு வாங்க, சாப்பிட்டுட்டே பேசுகிறேங்க. அண்ணன் உங்களுக்கு என்ன வேணால் கைட் பண்ண ரெடியாக இருக்கேன். இல்லை சார் நான் உங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ண முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து இதுதான் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட், இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் அடித்து மொபைல் நம்பரை போட்டு அனுப்பிச்சி விட்ருங்க. நான் உங்கள்கிட்ட பேச ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஃபோன் பண்ணும்போது அண்ணா நல்லா இருக்குன்னு கேட்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்குறது ஃபங்க்ஷனாலிட்டி ப்ராஜெக்ட் சாம்பியன்ஸுங்க. நம்ம கம்பெனியில் வந்து ப்ராஜெக்ட் பண்ணி அந்த சாம்பியன்ஸ் யாரெல்லாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம்.
ஸோ இப்போ நாம காமிச்சிட்டு இருக்கிற இந்த ஃபங்க்ஷனாலிட்டி சாம்பியன்ஸுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஃபங்க்ஷனாலிட்டி சாம்பியன்னா என்ன அப்படின்னா, இவங்க பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிங்க, நிறைய ஃபங்க்ஷனல்லாம் போட்டு அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த டீம் வந்து ரொம்ப வித்தியாசமான டீமுங்க. யாரெல்லாம் இந்த டீமில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானிக்ஸ் படித்த பர்சன்ஸுங்க, எம்எஸ்சி ஃபிசிக்ஸுங்க. எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், இப்போ ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களாம் ஐடியில் கோடிங் அடிக்க முடியுமா? ஸோ பிகாம்ங்க, எலக்ட்ரிக்கல், பிபிஏ, அடடா அதர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களாம் படிக்கவே முடியாது, கோடிங் பண்ண முடியாது, டெவலப்பர் ஆக முடியாதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் இவங்கெல்லாம் எக்ஸாம்பிளுங்க. ஸோ இவங்க தான் அந்த சாதனையாளர்கள். ஸோ பீப்புள் உங்களுக்கு நான் மென்மேலும் வளர நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இவங்க என்ன தான் ப்ராஜெக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கராத்தே கிளாஸ்க்கான ஒரு ப்ராஜெக்டை இவங்க பண்ணாங்க, இந்த டீம் எல்லாரும் சேர்ந்துங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜட்ஜஸ் 2 பேர் வந்து சண்டை போடுறாங்கன்னா வந்து மார்க்ஸ்லாம் போடுவாங்க தெரியுமா, அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கான காப்பிங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ப்ராஜெக்ட்டுங்க, பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் வந்து டோர்னமெண்ட்டுங்க, என்னெல்லாம் டோர்னமெண்ட் இருக்குது, அதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, யார் அதில் வின் பண்ணாங்க, இவங்க டைமர்லாம் வச்சு ஒரு டைமர் கண்ட்ரோல்ஸாக க்ரியேட் பண்ணி அந்த டேட்டாவை ஒரு எக்ஸல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நிறைய காம்ப்ளெக்ஸான ஃபங்க்ஷனாலிட்டிங்க. அதே மாதிரி பேட்டர்ன் மேட்சிங்ன்ற படி வந்து ஒரு பேர் அடித்தாவே டேட்டாலாம் எடுக்கிற மாதிரிங்க, அந்த ஸ்டூடெண்ட் டோர்னமெண்ட்டுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இது எல்லாமே வந்து செம்ம காம்ப்ளெக்சிட்டியோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் அந்த கட்டா அது நிறைய ஸ்கோர் கார்டுங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் தான் வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ வாழ்த்துக்கள் தம்பிகளா. இந்த ப்ராஜெக்ட் என்ன தான் ஃபங்க்ஷனாலிட்டி கேட்டிங்கன்னா வந்து கிட்டத்தட்ட இதுதான் பிக்கெஸ்ட் ப்ராஜெக்ட்டுங்க. 21 மாடியூல் இருக்க ஒரு பவர்ஃபுல்லான ப்ராஜெக்ட்டுங்க. ஃபங்க்ஷனாலிட்டியாக தரமாக பிரிச்சிருக்காங்க. கிளைண்ட்டோட ரெக்கமெண்ட் தகுந்த செம்ம இன்டெப்த் ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருக்காங்க. அண்ட் கோடிங் ஸ்டாண்டர்ட்ஸும் அமெரிக்கன் பேஸ்ட் கோடிங் ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஸ்டாண்டர்ட் சொல்கிற கான்ஃபிக் ஃபைல் கிரியேஷன்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு ஸ்டாண்டர்டான சாஃப்ட்வேர் எப்படிலாம் இருக்கணும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பிளெயினான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸுங்க. இதுதான் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கான ஒரு பெரிய விஷயங்க. ஸோ ஷிரா சாகி மார்ஷல் ஆர்ட்ஸ் இதுதான் அந்த ப்ராஜெக்டோட நேமுங்க. ஓகே, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிசைன் சாம்பியன்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாங்க. அவங்க யாரெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம் இந்த ஃபங்க்ஷனாலிட்டி டிசைனுங்க. இது ரெண்டுத்துலையுமே எக்ஸ்பர்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்பீங்க, அதெல்லாம் ஓகே சார், டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தான் சார் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கிற 2 விஷயத்தை நீங்கள் படித்து வச்சுக்கலாம். ஒன்று வெப் டிசைனிங், இன்னொன்று மொபைல் ஆப்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் தெரிஞ்சுன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப சிம்பிளுங்க. நான் ஒரு ரேங்கிங் போடுறேங்க. இது யூஸ்வலாக என்னோட வீடியோஸ் பார்க்கணுங்க அந்த ரேங்கிங் தெரியுங்க. ஃபஸ்ட்டு ரேங்கிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெப்சைட்டை .NET மூலமாக தயாரிக்க கற்றுக்குங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வெப்சைட்டை ஜாவாவோ ரியாக்ட் மூலமாக பண்ண கற்றுக்குங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து அந்த வெப்சைட்டை பைத்தான் மூலமாக கற்றுக்கலாங்க. இல்லை சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், லினக்ஸ் அட்மின், AWS படிக்கலாங்க. அப்படி இல்லையா மொபைல் ஆப்புங்க. இது 5த்துல எதனா ஒன்று படித்தா கண்டிப்பாக வேலைக்கே போயிடலாங்க. ஐடிக்குள்ள நுழைஞ்சலாம், என்ன டிகிரியாக இருந்தாலும். சார் அப்படி இல்லை சார் வேறு ஏதாவது படிக்கலாம்னா AWS அண்ட் DevOps பயங்கர ஃபேமஸாக இருக்குங்க. இது யூடியூப்ல நான் ஏற்றிடுவேங்க. சாஃப்ட்வேர் டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் பயங்கர ஃபேமஸ், யூடியூப்ல நான் ஏற்ற போகிறேங்க. பவர் டேட்டா அனலிஸ்ட்டுங்க, இது பவர் BI அண்ட் டேப்லையோ அதுவும் யூடியூப்ல ஃப்ரீயாக ஏற்றிடுவேங்க. இது எதுவுமே யார்ட்டையும் படிக்க தேவையில்லை. SQLக்கு 9வது ரேங்க்குங்க, பைத்தான் மிஷின் அண்ட் டேட்டா சயின்ஸ் 10வது ரேங்க்குங்க. ஸோ இந்த கோர்சஸ் எது படித்தாலுமே அவங்க எல்லாருக்குமே நாங்கள் நெட்வொர்க்கிங்கும், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கும், SQLும் ஃப்ரீயாகவே நாங்கள் சொல்லிக் கொடுத்துருவோம். ஸோ உங்களுக்கு எந்த உதவியாக இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணணும், அண்ணா நல்லா இருக்கலாம்னு கேட்கணும். ஸோ நம்ம கம்பெனிக்கு ஆஷியன் ப்ராடக்ட் வந்து இன்டர்ன்ஷிப்ஸ் அண்ட் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ணுற கம்பெனி. ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்ன்ஷிப்னா ஏன்னா ஒரு கம்பெனிக்கு போய்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணி ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி அது மூலமாக வேலைக்கு போகிறதாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோட்டோஸ் எல்லாருமே என்கிட்ட ட்ரெயினிஸாகவும் இன்டர்ன்ஸாகவும் ஒர்க் பண்ணுற ரிசர்ச் ட்ரெயினிஸுங்க. ஓகேவா? உங்களுக்கு எந்த உதவி இருந்தாலும் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இதில் என்ன காண்டாக்ட் நம்பர்ஸுங்க. மெயில் பண்ண கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அப்படி இல்லை எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், ஆர்எல்ஸ் நேரில் வந்து பார்த்துடுங்க, இல்லை இன்ஸ்டா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. ஓகேவா? சரி, உங்களுக்கு எந்த உதவி வந்தாலும் எனக்கு கேளுங்க, நான் பண்ண ரெடியாக இருக்கேங்க. ஸோ இப்போ பார்த்துட்டு இருக்கிற பீப்புள் வந்து என்னோட ஸ்பெஷல் டீமுங்க. அது என்ன சார் ஸ்பெஷல் டீம் நீங்கள் கேட்கலாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. அனிமேஷன் அண்ட் டிசைன் டீமுங்க. வெரி பவர்ஃபுல் டீமுங்க. ஏன்னா வந்து இவங்களை வச்சு தான் வந்து கிளைண்ட்டை ஈஸியாக நம்ம அட்டாக் பண்ண முடியுங்க.
அவ்வளோ அருமையான அனிமேஷன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கிளைண்ட்டை வந்து அட்டாக் பண்ண வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த டிசைன் தாங்க, அதில் தான் அவன் இம்ப்ரெஸ் ஆகும். ஃபங்க்ஷனாலிட்டிலாம் அடுத்தது தாங்க, அந்த டிசைன் தாங்க. அதை பார்த்த உடனே லுக் அண்ட் ஃபீலை பார்த்த உடனே வாவ் அப்படின்னு சொல்ல வச்சுட்டோம் அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன தப்பு வேணாலும் தெரியாதுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைனிங் பண்ண ஒரு டீமை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா வந்து இங்கே பாருங்களா, பிபிஏங்க, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுங்க அண்ட் எம்எஸ்சி மேக்ஸுங்க. சார் மேத்தமெட்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணோ இல்லை ஒரு ஸ்டூடெண்ட்டோ சாதிக்க முடியுமா, சாஃப்ட்வேர்ல கோட் பண்ண முடியுமானா நீங்க பாருங்க அந்த ப்ராஜெக்டை. நீங்க இதை பார்க்கும்போது தெரியும் யாரு வேணாலும் சாஃப்ட்வேர்க்குள்ள நுழைய முடியான்ட்டு இவங்க ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பாருங்களேன் அந்த கிளாசிக்கான டிசைனுங்க. ஒரு காஃபி டேக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோங்க. அந்த பாரத் கிளாசிக் காஃபி டே தான் கிளைண்டோட பேருங்க, ப்ராஜெக்டோட நேமுங்க. நீங்க பார்க்கலாம் ஒரு கிரேடியன் ஃபீல் இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸ் அந்த அந்த ஃபீல், லுக் அண்ட் ஃபீல் பாருங்களேன். ஒரு டார்க் தீமுங்க, காஃபி ரிலேட்டடாவே ஒரு கிளாசிக் தீமுங்க. ஃபாண்ட் எல்லாமே சரியான ஃபாண்ட்டுங்க. பிக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ அருமையான பிக்சர்ஸுங்க. அண்ட் யூ கேன் சீ இட். அங்கே பாருங்க ஒரு சின்ன ஐக்கான், அது சுத்துற மாதிரி பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஐகான்ஸ் எல்லாமே வந்து கஸ்டமைஸாக இவங்களே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது எல்லாமே தீம் பேஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளைண்ட் வந்து பார்த்த உடனே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி டு ஷோகேஸ் திஸ் பீப்புள். ஸோ இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி நாங்கள் பார்த்தோம் வந்து ஒரு கிளாசிக்கான டிசைன் அண்ட் தீம் நாங்கள் பார்த்தோங்க. அது இல்லாமல் சிம்பிளான ஒரு நார்மலான சச்சன்னு இல்லாமல் சிம்பிள் ப்ராஜெக்ட் ஃப்ளோங்க. அண்ட் அனிமேட்டட் ஐகான்ஸுங்க, அவ்வளோ அனிமேட்டட் ஐகான்ஸுங்க. இது இல்லாமல் வந்து ஃபாண்ட்டு டிஃப்ரெண்டான ஃபாண்ட்டுங்க, அதோட ஸ்டைல்ஸுங்க, டெக்ஸ்ட் பாக்ஸ்லாம் அதை மறைச்சி வந்து லைக் ஒரு கோடு மாதிரி கொடுத்து கஸ்டமைஸ்டாக வந்து கண்ட்ரோல்ஸே தயாரிச்சிருக்காங்க. இதுதான் இந்த டீமோட பெரிய ஸ்பெஷாலிட்டிங்க. ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி பீப்புள், யூ டன் எ கிரேட் ஜாப்ங்க. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம பார்க்கறது வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் தி மந்த்ங்க. ஸோ நம்மளுடைய அவார்ட் வின்னர்ஸ்க்கு வந்துட்டோங்க. ட்ரைனிங் ஆஃப் தி மந்த் அவார்ட் வின்னர்ஸ் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இவங்க தான் அந்த அவார்ட் வின்னர்ஸுங்க. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுங்க, எலக்ட்ரிக்கலுங்க, பிகாம்ங்க, பிஎஸ்சி மேக்ஸு. ஐடியில் படித்தவங்க மட்டும்தானே ஏன் கோடிங் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. யாருங்க சொன்னது? அப்படிலாம் திறமை இருக்கிற ஒவ்வொருத்தனுமே வந்து டெவலப்பர் ஆக முடியுங்க. அதுக்கான எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேங்க. அவ்வளவு ஜெயிக்கக்கூடிய தன்மை இருக்கும் இவங்களாங்க. இவங்க வந்து லைக் ஒரு கிளாசிக் லைக் ஒரு மேஜிக்கல் லைப்ரரியை க்ரியேட் பண்ணாங்க. ஓகேவா, ஒரு ஒரு அனிமேட்டட் ஓரியன்ட் ஒரு மேஜிக்கல் லைப்ரரிங்க. இதில் ஒரு பர்ஃபெக்டான ஒரு டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, இதில் இருக்கிற எல்லா ஐகான்ஸ் அண்ட் அனிமேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த டீமே உட்காந்து பண்ணியிருந்தாங்க. கஸ்டம் தீமுங்க, அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த லாகின் பேஜுக்குள்ள பண்ணும்போது ஒரு டேஷ்போர்ட் மாதிரி வந்துருங்க. இந்த டேஷ்போர்டில் வந்து யாருக்கெல்லாம் வந்து இவங்க புக்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு சிங்கிள் பேஜில் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி இந்த ஒரு பேஜில் கொண்டு வந்தாங்க. இது வந்து அட்மின்கான ஒரு டேஷ்போர்டாக உருவாக்குனாங்க. ஓகேவா, இது இல்லாமல் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே வந்து ஸ்டார் ரேட்டிங் நம்ம கொடுத்துக்கலாங்க. ஒரு கிளைண்ட் இருக்கான வந்து அவன் ஸ்டார் ரேட்டிங் தர முடியுங்க, அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். கஸ்டம் தீமுங்க, கிளைண்ட் வந்து எனக்கு என்ன கலர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தீம் எல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதெல்லாம் எழுத்து போடும்போது தீம்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி கஸ்டம் தீம்ஸ் எல்லாம் தயாரிச்சாங்க. இதெல்லாம் பெரிய அட்வான்டேஜ் இந்த ப்ராஜெக்ட்லங்க. ஓகே, இது இல்லாமல் வந்து இதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸுங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இவங்க நான் பாராட்டணுங்க. அதனால இவங்க வின்னர்ஸ் ஆஃப் தி ட்ரைனிஸ் ஆஃப் திஸ் மந்த் அப்படின்ற மாதிரி நாங்கள் அவார்ட் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் இவங்க எல்லாமே யூனிட் கம்ப்ளீட்டாக வந்து யூனிட் டெஸ்டிங் அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங்கு, இன்டெகிரேஷன் டெஸ்டிங் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்களோட சாம்பிள் டெஸ்ட் கேசஸ் தான் அவங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ உங்களுக்கு புரியும் ஒரு டெவலப்பர் டெஸ்டாகவும் வேலை செஞ்சுருக்காங்கன்றது தான் ஆச்சரியம் கூட விஷயங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பெரிய சக்ஸஸ் என்ன தெரியுமா? நாங்கள் இந்த ப்ராஜெக்டை ஷோ பண்ணி அருணாச்சலா செக்யூரிட்டிஸ்னு பாண்டிச்சேரியில் ஒரு ப்ராஜெக்டை அக்வயர் பண்ணியாச்சுங்க. ஓகே, இந்த டீமோடு சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். அது ஒரு சந்தோஷமாக உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்க. அதுக்கான இனிஷியல் மாடியூல்ஸ் தான் இப்போ போயிட்டுருக்குங்க. ஓகே, ஸோ அதுக்கான டிசைன்ஸ்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ விக்னேஸ்வரன்ற இந்த டீமோட ஹெட் தான் வந்து லைக் இதை டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்காருங்க. ஓகேவா, எனிவே ஸோ இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதுக்கான பேசிக் டிசைன்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இது இல்லாமல் வந்து லைக் இதுதான் வந்து அருணாச்சலா செக்யூரிட்டிஸ் பாண்டிச்சேரிங்க. ஸோ நீங்கள் கூகுளில் போய் இங்கே அடித்து பார்த்துக்கலாங்க. இவங்களுக்கு தான் வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ அது உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு சந்தோஷப்படுறேங்க. இந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தம்பிகளாக உங்களால் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ அக்யூர் பண்ணிகிட்ருக்கோங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் டீம் என்ன தான் பெஸ்ட்டாக பண்ணணும்,
யூசர் இன்டர்ஃபேஸ் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த யூஐ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிளைண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் தீம் கிளைண்ட்டே பண்ணிக்கலான்றதை கொண்டு வந்தாங்க. நிறைய காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டிங்க, ஒரு சென்ட்ரலைஸ் டேஷ்போர்டுங்க, நிறைய க்ரியேட்டிவிட்டி அண்ட் டெஸ்டிங் ரிப்போர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த ப்ராஜெக்ட் வந்து கிட்டத்தட்ட 4 முறை கிராஷ் ஆகிடுச்சுங்க. அதை தாண்டி இந்த பசங்க கடைசி நாள் வரைக்கும் போராடி இந்த ப்ராஜெக்ட் பண்ண தொட்டு கண்டிப்பாக அவங்களை அப்ரிஷியேட் பண்ணணும் தான் இந்த அவார்ட் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோங்க. ஓகே, எனிவே இப்போ நம்ம பார்க்குறது வந்து டெஸ்டிங் பேண்டுக்கான ட்ரெயினிஸ் ஆஃப் தி மந்த்துங்க. அது நம்ம பார்க்கலாங்க. ஸோ இவங்களெல்லாம் பற்றி பேசும்போது ஒரு ஸ்பெஷலான பர்சன் பேசணும் நல்லா இருக்காதுங்க. அது நந்தகுமாருங்க. ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சுட்டு டெவலப்மெண்ட்லையும் ஸ்ட்ராங்கு, டெஸ்டிங்லையும் ஒருத்தன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னா அது நம்ம நந்தகுமார் தான் இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நான் அவர்கிட்ட பார்த்தது வந்து சின்சியாரிட்டி, கிரியேட்டிவிட்டி அண்ட் டெடிகேஷனுங்க. டெஸ்ட் கேசஸ் வந்து வித்தின் 5 minutes 25 டெஸ்ட் கேஸை வந்து பில்ட் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி நம்ம நந்தகுமாருக்கு இருக்குங்க. தம்பி வாழ்த்துக்கள், நீங்களும் இன்னைக்கு அவார்டு வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் மென்மேலும் வர நாங்கள் வாழ்த்துறோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் சாமி. நான் ட்ரிபிள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். என் பேர் விக்னேஸ்வரன். என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். என்னோட பேர் கார்த்திக். என்னோட கிராஜுவேஷன் வந்து பிகாம் டிகிரி. என் பேர் அலெக்ஸ். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன். நாங்கள் ஒரு சூப்பர் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் பேர் வந்து மேஜிக்கல் லைப்ரரி. கிளைண்ட் ரெக்கமெண்ட் கேட்டிருந்தாங்க. ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி நாங்கள் கேட்டு ப்ராஜெக்ட் அப்ளிகேஷன்லாம் பண்ணியிருக்கோம். நாங்கள் 4 பேர் சேர்ந்தா பண்ணோம். டீமாக கோஆர்டினேஷன் பண்ணி ஒட்டுக்கா பண்ணோம். ஆக்சுவலாக எங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆன காரணம் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்கு தான். எங்கள் டீம்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே கூகுள் மீட்டில் கனெக்ட் பண்ணி அதை டே அண்ட் நைட்டு ஒர்க் அவுட் பண்ணி ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் 3 to 4, அதாவது ஏர்லி மார்னிங் 3 to 4 ஸ்டார்ட் பண்ணுவார். அதுக்கப்புறம் மீதி ஆள் நைட் டைம் ஒர்க் பண்ணுவாங்க. மீதி 2 பேர் வந்து ஆஃப்டர்நூன் ஒர்க் பண்ணி டிஃப்ரெண்ட் மாடல்ஸாக நாங்கள் செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டை வந்து நாங்கள் கம்பைன் பண்ணி மெர்ஜ் பண்ணியிருக்கோம். எங்கள் கோடிங் ப்ராசஸ் எப்படி ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா, கோடிங் ஃபுல்லாகவே நிறைய மாடல்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நேமிங் கன்வென்ஷன் அதுக்கப்புறம் ஸ்டோர் ஃபீச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். SQL டேட்டாபேஸ் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஃபீச்சர் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷன் ஆங்கிள் வந்து மெயினாக யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். அது கான்ஃபிகரேஷன் ஃபைல், வெப் கான்ஃபிகரேஷன் ஃபைல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் நிறையா ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அது என்ன பார்த்தா ஷோ பாஸ்வேர்டு அந்த மாதிரி ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நிறையா ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ப்ராஜெக்ட் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா வேலிடேட் பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ப்ராஜெக்ட் வந்து ஓன் ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து நாங்கள் லோகோ டிசைன் பண்ணிக்கிறோம். லோகோ வந்து கம்பெனிக்கு ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி நாங்கள் ஓனாக டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அது யூஐ டிசைனில் டேஷ்போர்டு யூஐ டிசைன்லாம் நாங்கள் பண்ணியிருக்கோம். யூஐ டிசைன் வந்து நாங்கள் ஒவ்வொரு இது பார்த்து கஸ்டமருக்கு என்னென்ன கலர் ரெக்கமெண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்து கலர் யூஐ டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டேஷ்போர்டில் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன கேட்டாங்களோ அந்த ஃபியூச்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் கிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மாடியூலுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் ரெக்கமெண்ட் ஏற்ற மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இத்தனை மாடியூல் பண்ணியிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கிஃப்ட் யூஸ் பண்ணி யூஐ டிசைன் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் இமேஜெல்லாம் நாங்கள் ஓனாக பண்ணியிருக்கோம். எங்கள் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆக இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா எங்கள் சாரோட சப்போர்ட் தான். அந்த சப்போர்ட்னால தான் எங்களோட ப்ராஜெக்ட் வந்து கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட் டைமுக்குள்ளார எங்களால் சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுச்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.